உணவுப் பொருட்கள் சுவாச குழாயில் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பிராங்கோஸ்கோபி மூலமாக உணவுத் துகள்கள் அகற்றப்பட்டது. நோயின் தீவிரத்தன்மையை அறிந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் பிற மருந்துகளும் செலுத்தப்பட்டது. 48 மணி நேரத்தில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதால் நேற்று, அதாவது 26/8/2025 அன்று செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டது. அவர் உறவினர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றமும் ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய பெரிய அளவிலான முன்னேற்றமும் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று 27/8/2025 இரவு செக்ரேஷன் தேங்கியதால் மீண்டும் அவருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு மேலும் மருத்துவ குழுவின் அறிவுரைப்படி தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற கைதேர்ந்த மருத்துவர்களோடு இணைந்து இன்னமும் கூடுதலான மருத்துவர்களின் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்கு அப்போலோ மருத்துவமனையில் உள்ள செஸ்ட் பிசிஷியன் டாக்டர் ராஜ் பி சிங், தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரவீன் போன்றவர்கள் இன்று 1:30 மணிக்கு இந்த மருத்துவமனைக்கு வந்து பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களை பரிசோதிக்கவிருக்கிறார்கள். எனவே கூடுமானவரை எல்லா முயற்சிகளையும் மருத்துவ நிர்வாகம் இங்கே செய்து கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது உடல்நிலையும் சீராகவும் இருந்து கொண்டிருக்கிறது.